ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிஎன்இஏ 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் முடிவுக்கு வந்துருச்சுங்க. ரொம்ப முக்கியமான வீடியோங்க. நாளைக்கு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆக போகுதுங்க. ஜூன் 6 தான் லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கிறாங்க. யாரெல்லாம் பேமெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களோ நாளை முடி டைம் இருக்குங்க. நாளைக்குள்ளே பண்ணிடுங்க. பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது உங்களுடைய அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணி பேமெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. 7ஆம் தேதியிலேருந்து நல்லா கேட்டுக்கோங்க, லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஜூன் 6. 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் டாக்குமெண்ட் ஏதாவது ஃபஸ்ட் கிராஜுவேஷன் வர வேண்டியது இருக்குது, இன்கம் சர்டிஃபிகேட் அப்டேட் ஆகி வர வேண்டியது இருக்குது, ஏதாவது சர்டிஃபிகேட் வரணும், அதுக்காக டிலே ஆகுது அப்படின்னா 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் டாக்குமெண்ட் அப்லோடுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. யாருக்கு இந்த டைம்னா பேமெண்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த டைம், சரிங்களா? அப்போ பேமெண்ட் பண்ணாதவங்க எலிஜிபிள் கிடையாது. ஓகே, அப்போ நாளைக்குள்ளே யாரால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளிகேஷன் பூர்த்தி பண்ணி பேமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முடிதான் சான்ஸ் ஃபார் கவுன்சிலிங். ஸோ அப்போ நாளைக்கு முடி டைம் இருக்குது, சீக்கிரமாக பண்ணிடுங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனும் முடித்தவங்க அண்டு சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணவங்க 1,90,000 தாண்டுதுங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷம் போட்டி அதிகமாக தான் இருக்கும் போல். ஆனால் பயப்படுறது அவசியம் இல்லை. நான் சொல்லியிருக்கேன், பயப்பட வேண்டாம். எல்லா வீடியோவிலும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். காரணம் என்னென்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். கீழே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சீக்கிரமாக கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், கவுன்சிலிங் பங்கேற்கணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. ஜூன் 7லேருந்து 9 வரைக்கும் டாக்குமெண்ட் அப்லோடு ஏதாவது மிஸ் ஆச்சு, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் கிரேஸ் டைம் கொடுக்குறாங்க, 7 to 9. ஜூன் 10லேருந்து 20 வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அது எப்படி நடக்கும்? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுடைய டிசி கூட இல்லை, 10th 12th மார்க் ஷீட்டு, 10th கூட ஆப்ஷன் தான், பட் கேட்குறாங்க சில டைம். பட் 12th மார்க் ஷீட் மேண்டரி. இன்கம் சர்டிஃபிகேட்டு தேவைப்படுறவங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு, ஃபஸ்ட் கிராஜுவேஷன் தேவைப்படுறவங்களுக்கு, அதை விட்டால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்கும். ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கிண்டியில் நேரடியாக ஆஃப்லைனில் நடக்கும்னு சொன்னாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா மட்டும்தான் ஆஃப்லைனில் நடக்கும். ஃபேஸ் 1 நடந்துக்கிட்டு இருக்குது. ஃபேஸ் 2 இனிமேல் நேம் வரும், நேம் லிஸ்ட் இன்னும் வரல. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் எங்கே நடக்கும் அப்படின்னா நம்ம கிண்டியில் கேம்பஸில், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் நடக்கும், சரிங்களா? நேம் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் 1க்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஆஃப்லைனில். மீதி எல்லாத்துக்குமே ஆன்லைன் வெரிஃபிகேஷன் தான். நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம். உங்கள் டிஎஃப்சி சென்டரில் நடக்கும். ஒரு டிஎஃப்சி சென்டர் கொடுத்துருப்பீங்களா, அந்த இடத்துல தான் போய் எல்லா டவுட்டும் கேட்கணும். நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும்போது ஜூன் 10லேருந்து 20 வரைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டும். என்ன காட்டும்னா, உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு இருக்கா, ஞாபகம் இருக்கா? ஐடி பாஸ்வேர்டு எடுத்து லாகின்ல போய் லாகின் கிளிக் பண்ணுங்க. TNEA-online.org வெப்சைட்டில் போயிட்டு லாகின் ரைட் சைடில் இருக்குமா, அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஐடி பாஸ்வேர்டு அடிங்க. அடித்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம்லேருந்து எல்லாமே வரும், சரிங்களா? அப்படியே லைனாக வரும், நேமு என்ன, கட் ஆஃபு, அப்படி எல்லாமே வரும். ஆனால் ஒன்று மட்டும் இருக்காது, இப்படி தான் இருக்கும். லாஸ்ட்டில் அப்லோட் ஸ்டேட்டஸ் வந்து எல்லா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டீங்களா, அதெல்லாம் அப்லோட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் டிக் மார்க் வந்திருக்கும். அப்போ அப்லோட் ஸ்டேட்டட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு அர்த்தம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு இப்படி ஒரு ஐக்கான் இருக்கும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வெரிஃபை ஆகலை, வெரிஃபை ஆக போகுதுன்னு அர்த்தம். எப்போ வேணாலும் ஆகலாம். இது பார்க்கணுன்னா நீங்கள் வந்து டிஎஃப் சென்டர் போகணுமா, இல்லை வந்து எனக்கு மெசேஜ் வருமா அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் 2 நாளைக்கு ஒரு வாட்டி அடித்து பாருங்கள், சரியா? ஜூன் 10லேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே 2 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன் டெய்லி ஒரு வாட்டி செக் பண்ணுறதும் தப்பு இல்லையா? ஐடி பாஸ்வேர்டு அடித்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி இன் ப்ரோக்ரஸ் இருந்தால் விட்டுருங்க, ஒன்றும் நீங்கள் பேனிக்காக தேவையில்லை. கடைசி நாள் 20ஆம் தேதி முடி பேனிக்காக தேவையில்லை. இன் ப்ரோக்ரஸ்ன்னு இல்லாமல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்கம்ப்ளீட் அப்படின்னு ஏதாவது வந்துருச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு டிஎஃப் சென்டர்லேருந்து கூப்பிடுவாங்க அவங்களே, இல்லைனா நீங்கள் போக வேண்டியது இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி அவங்க கூப்பிட்ருவாங்க, அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க, திரும்பவும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க, கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, உங்கள் சர்டிஃபிகேட் கரெக்டாக அப்லோட் பண்ணணும். ஏதாவது டிசி மிஸ்ஸிங்கா, இல்லை ஏதாவது 12th சர்டிஃபிகேட் மிஸ்ஸிங்கா, இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மிஸ்ஸிங்கா, ஃபஸ்ட் கிராஜுவேஷன் எஸ்ன்னு கொடுத்து நீங்கள் போடாமல் வச்சுருப்பீங்க, அது மிஸ்ஸிங்கா அப்படின்னு சொல்லி ரிமார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிமார்க்ஸ் என்னவோ பார்த்துட்டு அந்த சர்டிஃபிகேட்டை கரெக்டாக அப்லோட் பண்ணிடுங்க. மேற்கொண்டு ஏதாவது பதட்டமாக இருந்தால், உங்களுக்கு பயமாக இருந்தால் டிஎஃப்சி சென்டர்லேயே போய் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆனால் எல்லாமே ஆன்லைனில் தான். நீங்கள் பதட்டம் இருந்தால் மட்டும் டிஎஃப்சியில் போய் பண்ணிக்கலாம். சப்போஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆயிருச்சு, கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா இங்கே இன் ப்ரோக்ரஸ்ன்னு காட்டிச்சு இல்லையா,
அந்த இடத்துல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட்னு வந்து இங்கே க்ரீன் கலரில் ஒரு டிக் மார்க் வரும். சரிங்களா? இப்படி வந்துச்சுன்னா வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் அர்த்தம். அவங்க நாங்கள் வெயிட் ஃபார் ரேங்க் லிஸ்ட், அந்த மாதிரி வந்தவங்க வெயிட் ஃபார் ரேங்க் லிஸ்ட். இன் ப்ரோக்ரஸ் இருக்கிறவங்க ஒரு பிரச்சனையும் ஆகிடும்னு அர்த்தம். ஒரு வேளை இன்கம்ப்ளீட் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் உடனே டிஎஃப்சி சென்டருக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி உங்களுக்கு தகவலை சொல்லுவாங்க. அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்ருப்பாங்க, சில டைம் அன்ஃப்ரீஸ் தானாகவே பண்ணியிருப்பாங்க. அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்டதை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எடிட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட் அப்லோடும் பண்ணிக்கலாம். இதுதான் மேட்ரு. இப்படி தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். எல்லாமே ஆன்லைனில் தான். எந்த சர்டிஃபிகேட்டுமே வந்து உங்களுக்கு எந்த அப்ளிகேஷனுமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஏதாவது சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணதில் ஏதாவது தப்பு இருக்குது, இல்லை வந்து ஏதாவது என் சர்டிஃபிகேட் வந்து, ஏன்னா நிறைய பேர் 12th மார்க் ஷீட் பதில் 12th அந்த ரிசல்ட் வந்த இதை வந்து பேப்பரை வந்து பிரிண்ட் அவுட் பேப்பர் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க. அப்போ அதுக்கெல்லாம் வந்து இன்கம்ப்ளீட் மிஸ்ஸிங் திஸ் 12th சர்டிஃபிகேட் தான் வரும், 12th மார்க் ஷீட்டுன்னு வரும். சரிங்களா? அப்போ இன்கம்ப்ளீட் வெரிஃபிகேஷன் இஸ் இன்கம்ப்ளீட் தான் வரும் உங்களுக்கு. அப்போ பயப்படணும்னு அவசியம் இல்லை, அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணலாம், ஒரிஜினல் உங்களை டூப்ளிகேட் மார்க் ஷீட் கொடுத்தாங்களே ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டு, அதை நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். உங்களுடைய பிரின்சிபல் சீல் அடிச்சிருக்கணும், அதை நீங்கள் மறந்துடாது, சீல் அடித்து அட்டஸ்டேஷன் வாங்கியிருக்கணும். ஸோ மொத்தத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தான் நடக்கும். நிறைய பேருக்கு ஃபஸ்ட் கிராஜுவேஷன் வரதுக்கு லேட் ஆகுது. ஃபஸ்ட் கிராஜுவேஷன் மிஸ்ஸிங்னு கூட வரலாம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் அப்லோட் பண்ணாமலே ஃப்ரீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மிஸ்ஸிங்னு வரலாம், இன்கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரலாம். அதுக்காக பயப்பட வேண்டாம், அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க. என்ன பண்ணணுமோ அப்போ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ யாரோட சர்டிஃபிகேட்டும் யாரோட அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் ஆகாது, ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. டூப்ளிகேட் 2 வாட்டி போட்டிருப்பீங்க தெரியுமா, அதில் ஒன்று தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, ஒன்று உங்களோடது. அதே கூப்பிட்டு கேட்பாங்க அவங்க, 2 இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒன்று நீங்கள் வேண்டாங்கிறது எது வேண்டாங்கிறது கரெக்டாக சொல்லிடுங்க. 2 அப்ளிகேஷன் ஃபார்ம் இருந்தால் பிரச்சனை தான், இல்லைன்னு சொல்ல. பட் அதுவுமே உங்களுக்கு கேட்பாங்க, யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்கங்க. மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸோ இல்லை ஆன்லைன் ப்ரொசீஜர் ஏதாவது இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நம்மளோடது அப்படி கிடையாது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. எல்லாத்துக்குமே சீட்டு கிடைக்கணும், எல்லாருமே கவுன்சிலிங் பங்கேற்கணும்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு ஜூன் 27 ரேங்க் லிஸ்ட் வரதுக்கு தயாராகிக்கலாம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சவங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் பேனிக் ஆகாமல் இருங்க, எதுக்குமே பயப்பட வேண்டாம். நீங்கள் ஏதோ உள்ளே அந்த 12th மார்க் வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு, வெளியில் போனால் டேஷ் காட்டுது, ஆனால் நான் எடிட் பண்ணும்போது டைப் பண்ணும்போது அங்கே காட்டல, அதுக்கெலாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம், எதுவுமே பார்க்க மாட்டாங்க. எம்இஸ் நம்பர் இருக்குல்ல, எம்இஸ் நம்பர் கரெக்டாக கொடுத்துருப்பீங்க, உங்களுடைய மார்க் ஷீட் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. எதெல்லாம் மேண்டிட்டரியான சர்டிஃபிகேட்டோ அதை கரெக்டாக அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு கேள்வி வராது. கேள்விகள் வந்தால் கூட கரெக்ஷன் விண்டோ அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை பேனிக்காக இருந்தால் டிஎஃப்சி சென்டர் போய் பண்ணிக்கலாம். ஆனால் லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடித்து 2 நாளைக்கு ஒரு டைம் பார்த்துட்டே இருக்கணும். இப்படி தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். கடைசி நாளைக்கு யாரெல்லாம் இன்னும் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கலையோ, அப்லோட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி பேமெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணலையோ பண்ணிவிடுங்க. நாளைக்கு கடைசி நாள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம பேசுவோம் தொடர்ந்து. தேங்க்யூ.